Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் அந்த சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட என்னெல்லாம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி நான் மந்த்லி ஒன்ஸு 6 மந்த் ஒன்ஸ் என்ன ஆயில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள், இது என்ன ஆயில்னு தெரியும். ஸோ இப்போ நான் எடுத்திருக்க ஷாம்பு பார்த்திங்கன்னா கார்த்திகா ஷாம்பு 1 ரூபியில் ஹேர் ஃபால் ஷீல்டுன்னு சொல்லி போட்டிருந்தது. இதில் ஷியாக்கா ப்ளஸ் ஹைபிஸ்கஸ் இருக்குது, அப்புறம் இது கூடவே ஆம்லா, அப்புறம் வெந்தயம், ஃபெனுக்ரிக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துருக்கிறதா சொன்னாங்க. நான் 10 பேக் வாங்கியிருக்கேன். ஸோ 10 பேக் ட்ரை பண்ணி எனக்கு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா, வீக்லி 3 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பேலன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் 3 பேக் இருக்குது. இது முடியட்டும், லாஸ்ட் 1 பேக்கில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடைசி பேக் இது தான் இருக்குது. இதையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஷாம்புவை பற்றி சொல்லிடலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா பாட்டிலில் வாங்கலை, பேக் தான் வாங்கினேன். ஏன்னா பேக்கெட்டில் ஷாம்பு வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா பாட்டில் இருந்துச்சுன்னா நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி தலையில் போடுவோம். அது ரொம்ப ரொம்ப பேடு. அதுவும் இல்லாமல் அது பட்ஜெட்லேயும் நமக்கு இருக்காது. இந்த மாதிரி பேக்கெட் வாங்கும்போது கரெக்டாக அளவாக யூஸ் பண்ண முடியும். இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ஷீல்ட் ஷாம்புன்னு கொடுத்துருக்கு. இது அடிஷ்னல் பெனிஃபிட்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 1 ரூபி. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஷியாக்கா அண்ட் ஹைபிஸ்கஸ் இதுதான் மெயினான இன்க்ரீடியண்ட்டு. இதை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 50% எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் கீ இன்க்ரீடியண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷியாக்கா, ஃபெனுக்ரிக்கு, ஹைபிஸ்கஸ் அண்ட் ஆம்லா இதெல்லாம் சேர்த்து அதனுடைய எசன்ஸ் எடுத்து தான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இதில் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணுங்கிறது தான் போட்டிருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி வெட் ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது லேப் டெஸ்ட்டில் கொடுத்து தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது என்னங்கிறத கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், நான் சொல்கிறேன். இது மொத்தமாக பார்த்திங்கன்னா 6 ml 4 + 2 ml எக்ஸ்ட்ரா இப்போ கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை தான் 50% எக்ஸ்ட்ரான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். பட் 6 mlனா 4 + 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த 2 எக்ஸ்ட்ரான்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ ஷாம்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குவான்டிட்டி வைஸ் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அண்ட் இந்த ஷாம்புவோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டு பேர்ல் ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இந்த கப்பு ரெட் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் அவ்வளோ விசிபிளாக இல்லை. நான் கையில் எடுத்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். அண்டு இதுதான் நான் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தட். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு ஷாம்பு போதுமா, இவ்வளோ ஷேக்காக போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், எனக்கு அதுவே போதும். நான் அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன். அதிகமாக ஷாம்புவோ ஷேக்காக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பர் டூப்பராக இருக்குன்றதெல்லாம் அது ஒரு மித்து தான், அது ஒன்றும் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் ஒரு க்ளீனிங் ஏஜென்ட் மட்டும்தான். ஸோ அதனால் இதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த தேவைக்கு யூஸ் பண்ணால் போதும். 3 ஷாம்பு 4 ஷாம்பு 5 ஷாம்புலாம் போட்டு யூஸ் பண்ணவே கூடாது. அண்ட் அதில் இருக்கிற ஷாம்புவோட கெமிக்கலை நம்ம ஹேர்லேருந்து எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட தண்ணி செலவாகும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. எப்படி பார்த்திங்கன்னா, இப்போது பொதுவாகவே ஹேர் வாஷ் பண்ணுறது எதுக்காக, எக்ஸஸாக இருக்கிற ஆயில், டர்ட்டு, தலையில் இருக்கிற எக்ஸஸான டேண்ட்ரஃபு, பொடுகு இதெல்லாம் நீக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, அதிகமாக ஷாம்பு இருக்கிறதுனால, அதாவது இந்த பாட்டிலில் இந்த மாதிரி வாங்கி வைக்கிறதுனால அதிகமாக ஷாம்பு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி தலையில் போட்டு தேய்க்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேருக்குள்ளே இருக்கிற அந்த மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற அந்த ஆயிலையுமே ரிமூவ் பண்ணிடும். அதனால் என்ன ஆகும்னா, உங்கள் முடி ரொம்ப ட்ரை ஆகும், சீக்கிரமே ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும், செம்பட்டை முடின்னு சொல்லுவாங்களா, ப்ரௌன் ஹேர் மாதிரி ஆகிடும். ஹேர் நார்மலாகவே இருக்காது, ரொம்ப ஃப்ரிஸியாக ஒரு மாதிரி சிம்பிளாக சொல்லணுன்னா தேங்காய் நார் மாதிரி இருக்கும். தேங்காய் நார் பார்த்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஸோ அந்த மாதிரி ஆகிடும்.
ஸோ அதெல்லாம் ஆகக்கூடாதுன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு மனுஷனுக்கு ஷாம்பு வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படின்னா நான் பேசிக்காக காமனாக சொல்கிறேன். உங்கள் உள்ளங்கை அளவை இந்த மாதிரி கையை குவிச்சு வச்சுட்டு அதில் வந்து ஷாம்பு கொஞ்சமாக விடுங்க. அந்த அளவு தான் உங்களுக்கு தேவை. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், பேக்கெட்டில் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து குவான்டிட்டி வந்து கரெக்டாக எடுக்க முடியும். நீங்கள் பெரிய பாட்டிலெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. அண்டு ஒருவேளை உங்களுக்கு பாட்டிலில் தான் வாங்க முடியும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்கள் முடியோட லென்த்து பொறுத்து ஒரு ஸ்பூன் குட்டியாக எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். டைல்யூட் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியில் அங்கங்கே ஒட்டிக்கும். அப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் தேய்ச்சாலும் நொரையாக வந்துகிட்டே இருக்குமே தவிர அது போகவே போகாது. அண்ட் இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காக இருக்குது. நல்லா கையில் போட்டு பிசைஞ்சால் மட்டும்தான் அந்த டைல்யூட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நல்லா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டே நான் வந்து ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். நான் முன்னாடி காமிச்ச ஆயில் அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு இப்போ வந்து தலைக்கு குளிக்க போகிறேன். ஸோ ஓவர் நைட் ஊற வச்சு இப்போ வந்து தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஷாம்புவோட வாசனை பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பர் டூப்பர் அதெல்லாம் கிடையாதுங்க. இது ஒரு சோப்பு தூள்னு சொல்லுவோம்ல, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கான பவுடர், டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு வாசனை தான் வருது. ஃப்ரேக்ரன்ஸ் வைஸ்லாம் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஷேக்காவே பெட்டர்னு தோணுது. கார்த்திகாவில் ஷாம்புவோட ஷேக்கா பெட்டராக தோணுது. அண்ட் இது வந்து க்ளீனிங் கண்டிஷன் எப்படின்னா, நான் அவ்வளோ எண்ணெய் போட்டிருந்தேன், அது ஃபுல்லாகவே வந்து கிளியர் பண்ணிடுச்சு. ஒரு ஷாம்பு தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணேன். 2 ஷாம்பு 3 ஷாம்புலாம் யூஸ் பண்ணல. அகைன் நான் வந்து சொல்லிக்கிறேன், ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைல்யூட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையை நல்லா ஈரமாக்கி ஒரு 2-3 கப்பு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடுங்க. அப்படி வாஷ் பண்ணும்போது தலையில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தூசெல்லாம் வந்து தண்ணியில் போயிடும். போனதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஷாம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உச்சந்தலையில் போட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சைடில் இந்த சைட்லன்னு லெஃப்ட் ரைட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மசாஜ் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் தேய்ச்சி கீழ்முடி வழியாக தள்ளி விட்டுடுங்க. தள்ளி விட்டதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் ஷாம்பு எடுத்து உச்சந்தலையில் போட்டு அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த அழுக்கு எண்ணெய் எல்லாமே போயிடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தலைக்கு போட்டுட்டு ஃபுல் ஹேரையும் எடுத்து திருப்பி தலை மேலே வச்சு போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் தலையிலே தான் இருக்கும், போகவே போகாது. ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் மெத்தட் இருக்குது. இது மாதிரி பண்ணிங்கன்னா தான் போகும். ஸோ இப்போ நான் இந்த ஷாம்பு போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். முடி வந்து எப்பவும் போல் நார்மலாக தான் இருக்குது, பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 10 பேக் சேலஞ்ச் எடுத்திருந்தேன் இல்லையா, 10 பேக்கில் என்னென்ன சேலஞ்ச் எடுத்திருந்தேன்னா ஆயில் வந்து கண்டிப்பாக போட்டேன். ஏன்னா இது ஷாம்புங்கிறதுனால ஆயில் வந்து கண்டிப்பாக அந்த 10 டைம்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூடவே வந்து சில பொருள்லாம் சேர்த்து பார்த்தேன். கர்டு ஆட் பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறமா ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் ப்ளைனாக வாஷ் பண்ணி பார்த்தேன். அதாவது ஹேர் ஆயிலும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இதுவும் சேர்க்காமல் அந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாமே சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா வாஷ்லேயுமே எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி தான் இருந்தது, எந்த ஒரு பெருசான வித்தியாசமும் தெரில. பட் ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணும்போது என்ன இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஷைன்னஸ் இருந்தது. அது கண்டிப்பாக ஆயில்னால தான் இருக்கும், ஷாம்பூனால் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ஷாம்பூவில் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது ஆயில் இல்லாமல் யூஸ் பண்ணப்போ முடி ரொம்ப ஃப்ரிஸியாக ஃபீல் ஆச்சு. நல்லா பவுன்ஸியாக இருந்தது, பட் ஆனால் ஃப்ரிஸியாக இருந்தது, ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஷாம்பூ வந்து டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ரிவ்யூ வைஸ் ஓகே தான். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா என்னவே நம்ம டிஃப்ரெண்ட்டான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணாலும் நேச்சுரலாக யூஸ் பண்ணுற அந்த ஹோம்மேட் ஷியக்காவுக்கு ஈக்குவலாக வரவே முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கடைகளில் வைக்கிற எது பெஸ்ட்டான ஷியக்காவோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் எனக்கு பிடிக்கல, செட் ஆகலை அப்படின்னா ஷாம்பூவில் எது உங்களுக்கு ஹேருக்கு சூட் ஆகுதோ அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கைஸ், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Illa. See you on next video. Thank you. Bye bye.